பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் இபிஎஸ் இடையே காரசாரமான விவாதமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் பொதுக்கூட்டங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டாமல் அனுமதி வழங்க வேண்டும் என இபிஎஸ் கூறியிருக்கிறார். அதிமுக நடக்கும் பொதுக்கூட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுத்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கரூர் மாவட்டங்களில் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முதலமைச்சர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த காரசார விவாதம் குறித்தான விரிவான தகவல்கள். திவ்யா, தமிழக சட்டப்பேரவையில காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அவர் உரைக்கு அவ்வப்போது குறுக்கிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் வழங்கி வரக்கூடிய நிலையில பல்வேறு முக்கிய விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். குறிப்பாக காவல்துறைக்கு வேலையாக இருக்க வேண்டியதே அதுதான் பொறுப்பாக இருக்கக்கூடிய நிலையில, ஆனால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை காவல்துறை கடந்த 4 ஆண்டுகளாக செய்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முதலில் வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. சட்டத்தினுடைய ஆட்சியை அதிமுக நிலைநிறுத்தியது என்றும் அதன் காரணமாகவே தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிகள் அதிகரித்திருந்தன என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது அதிமுகவினுடைய ஆட்சி பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாட்சிய சாட்சி என்று குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான் குலமே ஒரு சாட்சி என்று அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்து முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்பதையே அவர்கள் முழு மூச்சோடு இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக தங்களுடைய ஊழலை மறைக்க வேண்டும், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் அவர்கள் அடமானம் வைத்தார்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். திமுக 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்றும் கடந்த 12 ஆண்டுகளை பொறுத்தவரை 2024ஆம் ஆண்டில் தான் கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது. இதுதான் இந்த ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய சான்று என்ற ஒரு விவரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் காவல் நிலைய மரணங்கள் என்பது திமுக ஆட்சியில் அடியோடு குறைந்திருக்கிறது என்றும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக வைத்துள்ளதே இந்த ஆட்சியை குறை சொல்வது என்பது இந்த ஆண்டினுடைய நகைச்சுவை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் குற்றங்களை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலே குற்றங்கள் குறையுமானால் இந்த ஆட்சியில அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்றும், குறிப்பாக திருநெல்வேலி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராடிய போது அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய போது அவர்கள் தாமிரபரணி ஆற்றில் குறித்து 18 பேர் உயிரிழந்தனர். இதெல்லாம் கடந்த கால திமுக ஆட்சியினுடைய வரலாற்றில் பதியப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை 2ஆம் நிலை காவலருக்கான காலி பணியிடங்கள் 2020ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருகிறது என்றும், தற்போது 2024ஆம் ஆண்டுக்கான காவல்துறை 2ஆம் நிலை காவலருக்கான பணியிடங்கள் என்பது விரைவில் நிரப்பப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய நிலையில அதிமுக ஆட்சி காலத்தின் போது பொதுக்கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் வழங்கிய அனுமதி போல இந்த ஆட்சியில் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக அதிமுகவினுடைய 4 ஆண்டு கால ஆட்சியில 43,000 போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதிலும் இதற்கான அனுமதிகள் வழங்கிய காரணத்தினால இத்தனை போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது எதிர்க்கட்சிகள் மக்களுடைய நலனுக்காக போராட வேண்டும் என்றால் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக கரூர் மாவட்டங்கள்ல நீதிமன்றத்தை நாடிய பிறகுதான் அனுமதி பெற முடிகிறது. அதன் பிறகுதான் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டாமல் இனியாவது இது போன்ற கூட்டங்களுக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அனுமதி வழங்கப்படும் என்றும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அதே போல ரூட்டு தலை விவகாரத்தை பொறுத்தவரை பேருந்துகள்ல ரூட்டு தலை என்று கல்வி மாணவர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டி பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்கள் பொதுமக்களை கடுமையாக பாதிக்கிறது என்பதையும், அதே போன்று பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள் குறிப்பாக இந்த கடற்கரை சாலை, ஈசிஆர் சாலை போன்ற சாலைகள்ல பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள்
அவர்களுடைய இது போன்ற செயல்களால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்களை முதல் முறை எச்சரித்து இரண்டாவது முறை அபராதம் விதித்து அதற்கு மேல் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு பெற்றோரை அழைத்து அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும் என்ற பல்வேறு அறிவுரைகளையும் பல்வேறு வலியுறுத்தல்களையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் போதைப் பொருட்களுடைய புழக்கம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. கஞ்சா, மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் அடிமையாகி இருக்கக்கூடிய நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற விவரத்தை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அதிமுக 4 ஆண்டுகால ஆட்சியில எங்கும் கஞ்சா எங்கும் குட்கா என்ற நிலை இருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர், முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் இது தொடர்பான வழக்கில் தற்போது வரை போராடி கொண்டிருக்கிறார்கள், வாதாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைக்க போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த இந்த அரசு முழு மூச்சோடு இருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையிலான ஒரு மாநாடு என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதிமுக ஆட்சியை காட்டிலும் 87% அதிகமான வழக்குகள் திமுக ஆட்சியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. போதைப் பொருட்கள் புழக்கம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடும் போது கொள்ளை சம்பவம் தொடர்பாக அவர் பேசும்போது வெளி மாநிலங்களிலிருந்து விமானம் ஏறி தமிழ்நாடு வந்து கொள்ளையெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. தமிழ்நாட்டை கண்டால் அச்ச உணர்வு வர வேண்டும். அந்த அச்ச உணர்வு அதிமுக ஆட்சி காலத்தின் போது வந்தது, ஆனால் தற்போது இல்லை என்ற விவரத்தை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பல்வேறு அமைச்சர்கள் பதிலளித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதற்கு பதிலளித்திருந்தார். கொள்ளையடித்து விட்டு தப்பிச் செல்ல முயன்றோரை விமானத்தை பாதி வழியிலேயே நிறுத்தி அவர்களை கைது செய்ததுதான் இந்த அரசு. அவர்களை கைது செய்யக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரா என்பன போன்ற ஒரு கேள்வியை எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டை கண்டால் அச்சம் வர வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தற்போது ஒருவர் கூட தலை தூக்க முடியாமல் இருப்பதற்கு இந்த ஆட்சியினுடைய நல்லாட்சி சாட்சி என்ற ஒரு விவரத்தை எல்லாம் சட்டப்பேரவையில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதுபோன்று காரசாரமான விவாதங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்ந்து இந்த காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.